பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு எழணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் அவர் உங்களை எழும்ப பண்ணுவார். நீங்கள் ஆண்டவரோடு இல்லைன்னா அந்த பிரச்சனை உங்களை அழிச்சு போடக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த சோர்வு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சோர்வு வந்துட்டா ஸ்தோத்திரம் வராது, சோர்வு வந்துட்டா ஸ்தோத்திரமும் வராது, நன்றியும் வராது. ஆனால் சோர்வு இல்லாதவன் எந்த சூழ்நிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவான். அதுக்கு யோபு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு. யோபு எடுத்துக்காட்டா இருக்கு. இப்போ இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நான் பார்த்த வரைக்கும் வேதாகமத்தில், இந்த சோர்வுகளை எல்லாம் தேவ மனிதர்கள் ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க ஆண்டவரோடு இருந்தாங்க. அவங்க யாரோட இருந்தாங்க? ஆமாம், நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் எந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எழும்பிடலாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் 38 வருஷம் 18 வருஷம் 12 வருஷம் வியாதியிலிருந்தே எலும்பு பண்ணினவர். அல்லேலூயா. 38 வருஷம் வியாதி. ஒரு 2 மாதம் யாராவது படுத்திருந்தாங்கன்னா அப்புறம் அவங்கள திருப்பி எடுத்து பார்த்தோன்னா பின்னாடி எல்லாம் புண்ணாயிருது. என்ன, அவன் முதுகெல்லாம் புண்ணு வந்துடுது, புழு வந்துடுது. 38 வருஷம் அவன் எப்படி சமாளித்தான்? அவனை எழுப்புறதுக்கு ஒருத்தர் வருவார், அவனை சுகமாக்க ஒருத்தர் வருவார். அதனால அவன் 38 வருஷமாக இருக்கான். 38. உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்குன்னா கர்த்தர் வருவார், கர்த்தர் தூக்கி விடுவார், கர்த்தர் எழும்ப பண்ணுவார், கர்த்தர் அதிலிருந்து நம்மளை எழுப்பி விடுவார். அதான் நான் பார்த்துருக்கேன். சிலர்லாம் பார்க்க போகும்போது, வியாதியில் பார்க்க போகும்போது கொஞ்சம் அவங்கள அப்படி திருப்பிலாம் பார்த்தா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமான நிலைமை. என்ன ஆயிடுச்சு? ஐயோ அதை போடுங்க, இதை போடுங்க, பவுட்ரு போடுங்க, சரி பண்ணுங்க. நான் சொல்கிறோம், கற்பனைக்கே எட்டல. 38 வருஷம் 18 வருஷம் எவ்வளோ வேணும் நிமிரக்கூடாத கூனி. என்ன 18 வருஷம் அந்த எலும்பே அப்படியே பெண்ட் ஆயிடுச்சு போல். உங்களுக்கு எலும்பு பிரச்சனை இருந்தால் இதை நம்புங்க, கர்த்தர் அதை மாற்றுவார். அப்படி 38 வருஷம் எலும்பு மேலே பார்க்க முடியாதுன்னா எப்படிப்பட்ட பெண்டுன்னு பார்த்துக்கிறேன். சாரி, 18 வருஷமாக மேலே பார்க்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு இயேசு வந்த உடனே எத்தனையோ பேர் இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க, பணக்காரங்க இருந்தாங்க, வேதபாரங்க இருந்தால் ஆண்டவருடைய கண்கள் அந்த 18 வருஷமாக வியாதியாக இருந்த அந்த அம்மாவை தான் பார்த்துச்சு. அதான் நம்ம ஆண்டவர். அதனால் நீங்கள் எப்பயும் நினைக்கக்கூடாது என் பிரச்சனையை கர்த்தர் பார்க்குறாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கே எவ்வளோ அந்த வீட்டுக்காரர் இருந்தால், அந்த வீட்டு ஓனர் இருந்தால், எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவ ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கா, இவன் இன்னைக்கு விடுதலை ஆகணும். அப்போ நீங்கள் எப்போ இயேசுவை விசுவாசிங்கன்னா நீங்களும் ஆபிரகாமின் குமாரத்திகளாக மாறிட்டீங்கல்ல, அந்த நிமிஷமே ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க விரும்புவார். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி, லைட்டாக கூட நிமிர முடியாது. என்ன பிரச்சனையில் அப்படி ஆச்சுன்னு தெரியல. சில நேரம் இந்த நம்ம ஆளுங்க நுடங்கட்டுறாங்கன்னு போகிறாங்கல்ல, அவங்க கூட சில நேரம் திருப்பி கட்டிடுவாங்க. இப்படி கட்டுறதுக்கு பதிலாக ஆளை இப்படி ஆக்கிடுவான். அதனால தான் எனக்கு அவங்ககிட்ட போகிறதுல உடன்பாடு கிடையாது. அது 1947 உள்ளது. இப்போ நிறைய டெக்னாலஜி உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. உங்கள் கையை பார்த்துக்கிட்டே டிவியில் பார்த்துட்டே அதை சரி பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இன்னும் போய் அங்கேயே கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு தான் வரும். எப்படி வரும்? இப்படி வரும், அப்படி வரும். ஆனால் எதையும் சரி பார்க்குற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்க. கர்த்தர் பெரியவருங்க, அவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், தேவனுக்காக ரொம்ப பயங்கரமாக செயல்பட்டாங்கல்ல, அவங்களுக்கே சோர்வு வந்துச்சு. அப்போ உங்களுக்கு வருமானு கேட்டால் வரும். அதிலிருந்து கர்த்தர் தான் உங்களை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. பெரிய பெரிய ஆட்களுக்கு வந்துச்சு, பெரிய சாதனையாளர்களுக்கு வந்துச்சு, மோசேக்கு வந்துச்சு. மோசே என்ன கேட்குறாரு தெரியுமா? எவ்வளவோ பிரச்சனைகள். இந்த செங்கடல்ல போய் நின்று சட்டையை பிடிச்ச மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் கல்லறை தோட்டம் இல்லைன்னா கொண்டு வந்த, அங்கே பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருந்தோம்ல, இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு. ஆனால் அவர் டென்ஷனே ஆகலை. அவர் எந்த டென்ஷனுமே ஆகலை. அவங்க சொல்கிறத அவர் கேட்கவே இல்லை. மாறா என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதிருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. அதை தான் சொன்னார். அவங்க சொல்கிறதே அவர் கேட்கல. ஆனால் தாண்டி வனாந்தரத்தில் நடக்க நடக்க இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாட்டுக்கு இறைச்சி கேட்டபோது அவருக்கு சோறு வந்துருச்சு. நான் உங்களை பெத்தனா, நான் உங்களை பால் கொடுத்து வளர்த்தனா, ஏன் இப்படி என்னை போட்டு கொடுமைப்படுத்துறீங்கங்கிற அளவில் அவர் பேச ஆரம்பித்தார். அப்போ வேதாகமத்து மனிதர்கள் பலர் சோர்வுகளுக்குள்ளே போகும்போதெல்லாம் தேவன் அவர்கள் சோர்வை மாற்றினார்.
அதனால தான் நான் உங்களுக்கு இந்த செய்தியில் ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ இந்த பாட்டு பாடும்போது எனக்குள்ள ஆண்டவர் பேசுனனால இந்த செய்தியை மாற்றிட்டேன். இந்த 10வது மாதத்தில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள் நடக்காதனால நீங்கள் சோர்ந்து போகிறது கர்த்தருக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி கர்த்தர் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி அவர் நடக்க மாட்டார். அவர் நினச்ச பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. நமக்கு எல்லாமே வேகமாக வரணும். நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி கொடுத்தேன், கர்த்தருடைய சித்தத்தை அறியறதுக்கு ஜோம் பண்ணணும், கர்த்தருடைய வேலையை அறியறதுக்கு காத்திருக்கணும். அப்புறம் முன்னாடியே நம்ம எதையாவது ஒன்று பிடிச்சிடக்கூடாது. அப்போ காத்திருக்கணும் கர்த்தர் வேலை. அதனால தான் மரியாதை பார்த்து கேட்டார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும். அந்த வார்த்தை நீங்கள் சாதாரணமாக கடந்து போகலாம். உனக்கு எனக்கு என்னன்ட்டார். நீ ஏன் டைம் வர காத்திருக்க முடியாதா? என் நேரம் வர உனக்கு காத்திருக்க முடியாதா? உனக்கு எனக்கு என்ன? நீ காத்திருந்தா சுவையான ரசம் வெளிப்படும். அதுவரை நீ காத்திரு. என்னால் அற்புதம் செய்ய முடியும் என்று அறிந்த மரியாளே, உனக்கு ஏன் காத்திருக்க முடியவில்லை? என் வேலை இன்னும் வரவில்லை. ஜெபம் பண்றது மட்டும் இல்லை, முதிர்ச்சி நிலை அவர் செய்வார் என்று காத்திருக்கிறது. நம்ம உறவுகளை மாற்றுவார் என்று காத்திருக்கிறது. அவர்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பார் என்று காத்திருக்கிறது. அவர்களை தேவன் விசேஷமானவர்களாய் மாற்றுவார் என்று காத்திருப்பது. அந்த டைம் வர, அந்த நேரம் வர, அப்பதான் பூரணமாக. என்ன குறை பிரசவத்தில் பிறந்தா சாகிறவரை அதனுடைய பலன், அந்த எலும்பு பலனற்று இருக்கு. தாயினுடைய கருவறைக்குள்ள 9 மாசமும் 1 வாரமும் இருக்கணும். அது நல்லது. அதுபோல் அது இருந்து வந்தால் தான் பூரண வளர்ச்சி. அதுவும் அந்த கடைசி 1 மாதம் வளர்ச்சி இருக்கு, அது ரொம்ப பயங்கரமான வளர்ச்சி. அந்த வளர்ச்சி நிலையெல்லாம் அடைந்து தான் அந்த குழந்தை வெளியே வர வேண்டும். அதுதான் அந்த குழந்தையினுடைய நீண்டகால ஆயுளுக்கு, ஆரோக்கியத்துக்கு, பலனுக்கு நல்லது. பிரியமானவர்களே, அதுபோல் உனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறாரே. அவர் வேலை வரை காத்திருந்து அதை நிறைவாக, அதை மகிழ்ச்சியாக, அதை அற்புதமாக அவரிடத்திலிருந்து பெற்றெடுக்கணும். அல்லேலூயா. சில ஏச்சு பேச்சுக்கள் வரும். நான் தான் நேற்றைய தினத்தில் கூட சொன்னேன் செய்தியில், வீட்டு கூட்டத்தில், மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் அற்புதம் செய்கிறவர். ஏன்னா 30 வருடங்கள் கூட இருந்தவர். அவர் வாழ்க்கை, அவருடைய அற்புதம் எவ்வளோ. ஏன்னா பிறக்கும் போதே தங்கம் காணிக்கையாக வந்துச்சு. பிறக்கும் போதே என்ன காணிக்கையாக வந்துச்சு? தங்கம். தங்கம் வேற என்ன? வெள்ளை போலம். அதெல்லாம் ராஜாக்கள் பயன்படுத்துறது. ராஜாக்கள் அரண்மனைக்கு போகிற காணிக்கை எங்கே வருது? ஆமாம், அவள் 8 மாதம் 10 மாதம் சுமந்து தேவகுமாரனை பெற்றும்போது அங்கே வந்து, அதில் நான் இன்னொன்று பார்த்தேன், வந்த சாஸ்திரிகள்லாம் மரியாளோட காலில் விழுந்து வணங்கினாங்க, கையை தட்டி. கர்த்தருக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா. ஆமாம், இந்த குழந்தைய சுமக்கிறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு சத்திரத்தில் பெற்றெடுக்க வேண்டிய நிலைமை, ஒரு மாட்டு தொழுவத்தில் சத்திரம் கூட இல்லை. ஆனால் அங்கே பாருங்கள், வந்தவங்கெல்லாம் காலில் விழுந்து மரியாளையும் குழந்தையும் வணங்கினான். அதனால தேவன் டைம் காத்திருந்தீங்கன்னா, அவன் 2000 வருஷம் காத்திருந்து தேவன் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். உங்கள் வாழ்க்கையில் அந்த தேவனுடைய நேரத்துக்காக நீங்கள் காத்திருங்க. சோர்வு வந்தவர்களை குறித்து நான் ஆண்டவர் எப்படி அவங்களை எழும்பு பண்ணினாருங்கிற சில மனிதர்களை அவங்க முன்னாடி நான் வைக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த செய்தியினுடைய முதல் பகுதி. உங்கள் வாழ்க்கையில் சோர்வு வரும்போது துன்மார்க்கர்கிட்ட போயிடாதீங்க, தேவனை அறியாதவங்கிட்ட போயிடாதீங்க. அவன் எங்கேயாவது தவறான ரூட்டில் தள்ளிடுவான், தவறான ஆலோசனையில் தள்ளிடுவான். சாத்தான்கிட்ட போயிடாதீங்க. சோர்வு வரும்போது நீங்கள் தேட வேண்டிய இடமே தேவ சமூகம்தான். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள இருந்து சோர்வு நீங்கிறது மட்டும் இல்லை, ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வாரு. அதுதான் சொல்றேன், சோர்வுகள் வரும்போது நீங்க இருக்க வேண்டிய இடம் தேவன் மட்டும்தான். அவர் மட்டும்தான் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை தர முடியும். சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் தான். நல்லா இருக்கும்போது எல்லாரும் இருப்பான். நான் தான் இந்த விசுவாசிகள்கிட்ட சொல்கிறேன், நல்லா இருக்கும்போது எல்லாரும் இருப்பான். நீ பலனற்று இருக்கும்போது, நீ கண்ணீரில் இருக்கும்போது, நீ வேதனையில் இருக்கும்போது, நீ செயல்படாமல் இருக்கும்போது, உனக்குள் இருக்கிறவர் அவர் மட்டும்தான். அவருடைய வார்த்தை மட்டும்தான், அவருடைய வல்லமை மட்டும்தான். அவர் தான் நம்மளை எழும்ப பண்ணுகிறவர். அதுதான், அவர் தான் நம்மளை எழுப்பி விடுகிறவர். அதனால தான் பெரிய பலசாலிகள்லாம் எழும்ப முடியாமல் போன பிரச்சனைகளை நாம் எழும்பி நடப்பதற்கு மான் கால்களை தருகிறவர்.
உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுகிறவர், உயர்ந்த இடங்களிலே நம்மை ஓட பண்ணுகிறவர். அந்த மான் கால்களை நீங்கள் பார்க்கணும். ஆபகுக்கு புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா அவரு கூட சோர்ந்து போகிறார். துன்மார்க்கன் நல்லா இருக்கான், அவெல்லாம் நல்லா இருக்கான், இவெல்லாம் நல்லா இருக்கான், ஒரு நியாய தீர்ப்பு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் கடைசி அவருக்கு வெளிப்படுத்துவார். அத்தி மரம் துளிர் விடாமல், திராட்சை செடி பழம் கொடாமல், ஆமாம், தொழுவத்தில் மாடு மந்தையில் ஆடு இல்லாமல் போனாலும், கத்தருக்குள்ளே உபவாச ஜபத்தில் ஆள் குறைஞ்சு போனாலும் நம்மளை கத்தர் உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவ்வளோதான் நமக்கு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் நம்மளை உருவாக்குற இடம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இதனுடைய மேன்மை. நாளைக்கு இப்படி ஒரு கூட்டமே கிடைக்காத சூழ்நிலையெல்லாம் வரும். அன்னைக்கு அந்த கதவை வந்து அவன் தட்டுவான். ஆனால் நம்மளை கத்தர் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். அது மான் கால்கள் என்றால், மான் என்னைக்காவது மலையில் ஏறி ஓடினதை பார்த்துருக்கீங்களா? அது மானை குறித்து சொல்லப்படலை. மொழிபெயர்ப்பில் மானுன்னு போட்டு வரையாடுகள், வரையாடுகளோட காலை பிடிச்சி பாருங்கள், தூண் மாதிரி இருக்கும். இப்படி சாஞ்சு நிற்கிற மலையில் இப்படி ஸ்லாண்டிங்கில் நிற்கும். சிறுத்தை பாஞ்சு போனாலும் அதை பிடிக்க முடியாது, அது பக்கத்தில் போனாலும். ஏன்னா மலையில் ஓடுற கெப்பாசிட்டியை கத்தர் அதுக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஒன்று மட்டும் இன்னைக்கு இந்த காலையில் சொல்கிறேன், உலக மனுஷனுக்கு வர்ற பிரச்சனையை விட அதிக பிரச்சனை எங்களுக்கு வரும். ஆனால் அதிலிருந்து நாங்கள் ஓடி தப்பி பிழைக்கிறவங்க. அல்லேலூயா. அதையே அற்புதமாக மாத்துறவங்க, அதையே நீரூற்றா மாத்துறவங்க, அதுதான் நம்ம. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர் சபையில் இருக்கிற விசுவாசிகிட்ட சொல்கிறாங்க, உனக்கு பிரச்சனையே வராது, உனக்கு காய்ச்சலே வராது, உனக்கு மரணமே வராது. அது போய் எல்லா பிரச்சனைகளையும் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர், எல்லா நெருக்கத்திலையும் நம்மளை நடத்துகிற ஒரு ஆண்டவர். நான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மோசே, எலியா, எலிசா எல்லாருக்குமே சோர்வு வந்திருக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தாண்டி போக தெரிஞ்சவர். அவருக்கு சோர்வே வரல. சொல்லப்போனால் அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட நம்முடைய பாவங்கள் அவர் மேலே வச்சிருந்தப்ப கூட அவர் டைமிங்காக தான் காத்திருந்தார். அவர் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, எனக்கு சீக்கிரமாக இந்த ஆப்ரேஷன் நடக்கணும்னு சிலர் நினைக்கிற மாதிரி சீக்கிரமாக இந்த சிலுவையில் ஏறிடும்னு அவருடைய நோக்கம். ஆனால் அவர் கேட்டதெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூட. அந்த ஒரு நேரத்துக்காகத்தான் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்துலையும் அவர் ஜெபத்தின் விளைவாக தூதர்கள் வந்து அவரை என்ன பண்ணாங்க, பலப்படுத்தினாங்க. அந்த சவால்களை தாண்டி போக கர்த்தர் உதவி செஞ்சார், கர்த்தர் கிருபை செஞ்சார்.